இப்போ நம்ம கழுத்து பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம், கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்கேல் அளவுக்கு நம்ம வந்து இப்படி கோடு போட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து காமனாக ஒரு 4 ஸ்கேல் அளவுக்கு நமக்கு இந்த பீஸ் இருந்தால் ஓகே. நான் டபுளாக வச்சுருக்கேன். டபுளாக வச்சு இந்த ஸ்கேல் அளவுக்கு நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தாவே நமக்கு போதுமானதாக தான் இருக்கும். எந்த ப்ளவுஸுக்குமே பெரிய ப்ளவுஸ் சின்ன ப்ளவுஸ் எதுக்குமே நமக்கு வந்து நெக் அளவு இந்த 4 ஸ்கேல் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், அந்த நெக்குக்கு கரெக்டாக இருக்கும். அதிகம் பீஸ் இருந்தாலும் நமக்கு டைம் வேஸ்ட்டு, பீஸ் வேஸ்ட்டு. அதனால் 4 ஸ்கேல் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே. இப்போ இந்த பீஸை நான் சமமாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீஸ் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம 2 பீஸை நான் சமமாக எடுத்துருக்கேன் இல்லைங்களா. இப்போ இதை வந்து இப்படி ப்ளஸ் போல் வச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரை இப்படி தையல் போடணும். இப்போ இதே பீஸை மேலே இருக்கிற பீஸை இப்படி மடிச்சுக்கலாம். இந்த வி ஷேப்பில் இப்படி மடிச்சுட்டு அடுத்த பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸை எடுத்து இதே போல் ப்ளஸ் ஷேப்பில் வச்சுக்கலாம். இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரையும் தையல் போடலாம். அதே போல் ஒவ்வொரு பீஸையும் நம்ம 4 பீஸ் இருக்கு இல்லைங்களா, அது இப்படி வச்சுட்டு ப்ளஸ் ஷேப்பில் வச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து கார்னர் வரையும் தையல் போட்டுட்டு ஆரம்பிக்கும் போதும் நம்ம முடிக்கும் போதும் ரப் கொடுக்கணும். பேக் ஸ்டிச் பண்ணிட்டு பாருங்கள், இப்படி பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கொஞ்சமாக விட்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும். இந்த தையல் போட்டது இந்த மாதிரி ஒரே ஈவனாக இருக்கும். இந்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது சூப்பராக அழகாக இருக்கும். அப்புறம் இந்த பீஸை நம்ம 2ஆக மடிச்சுட்டு இப்படி கீறி விட்டுணும். ஓகே, இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் பீஸில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஊக்ஸ் பக்கம் தான் நம்ம எடுத்துக்கணும். நல்ல பக்கமாக எடுத்துக்கணும். ப்ளவுஸ்னுடைய பீஸ் வந்து நல்ல பக்கம் இருக்குது. இந்த கழுத்து பீஸினுடைய எண்டை வந்து இந்த ஊக்ஸ் பீஸ் மேலே வச்சு இப்படி ஊக்ஸ் பீஸை கவர் பண்ணிக்கணும், இப்படி மடிச்சிடணும். இப்போ நமக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். கழுத்து பீஸும் ப்ளவுஸ் பீஸையும் ஒன்றா ஈவனாக வச்சுக்கணும். இந்த கழுத்து பீஸை மட்டும் லைட்டாக இழுத்த மாதிரி வச்சுக்கணும்னா கழுத்து வந்து லூஸ் ஆகாது. இப்படி நல்லா இப்படி கொஞ்சமாக இழுத்துட்டு வைக்கணும். ப்ளவுஸ் பீஸை வந்து சும்மா டச் பண்ணிக்கணும். இந்த கழுத்து பீஸ் மட்டும் இப்படி லைட்டாக இழுத்த மாதிரி வச்சோம்னா நமக்கு அந்த லூஸ் கொடுக்காது. கழுத்து வந்து ஷோல்டர் விழுறது இந்த மாதிரிலாம் வராது. இந்த மாதிரி பீஸ் இருந்தால் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இந்த பீஸை நல்லா இப்படி ஈவனாக மடிச்சுட்டு இழுத்த மாதிரி இப்படி வச்சு தைக்கணும். இந்த குதிரை அளவுக்கு தையல் போட்டுட்டு வரணும். அதே போல் இங்கே ஐ பீஸை வந்தும் நம்ம இப்படி மடிச்சு விட்டுருங்க. உள்ளார இப்படி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு இப்போ ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுனால நம்ம அங்கங்கே ஒரு அடையாளப்படுத்திக்கலாம். இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். இது போல் கச்சா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பீஸை இப்படி நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு நம்ம மடிச்சோம் இல்லைங்களா, அப்போ மடிச்ச பீஸை இப்படி இழுத்து விட்டுட்டு இப்போ இந்த கழுத்து பீஸ் மேலே படிமான தையல் போடணும். இப்படி படிமான தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம உள்பக்கமாக திருப்பிக்கலாம். உள்பக்கம் திருப்பிட்டு இந்த பீஸ் நம்ம மொத்த பீஸும் உள்ளார அப்படி தள்ளி விட்டுட்டு இந்த ஓரமாக தையல் போட்டுக்கணும். இந்த பீஸ் எல்லாமே நல்லா ஃபினிஷிங் அப்படி தள்ளிட்டு ஓரமாக தையல் போட்டுக்கலாம். நல்லா ரஃப் அடித்து பேக் தையல் போட்டு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம நல்ல பக்கமாக இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்க இப்படி தான் வந்திருக்கும். 1/2 இன்ச் நம்ம வந்து தையல் ஓட்டின மாதிரி. அதனால தான் ஸ்கேல் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி தைக்கும் போது ஒரு ஈவனாக வரும். இப்போ இந்த ஓரமாக ஒரு தையல் வேணாலும் போட்டுக்கலாம், வேணாலும் விடலாம். இந்த எட்ஜிலே ஓரமாக தையல் போடணும். இப்போ நம்ம வந்து ஐ அடிக்காமே இருக்கும் இல்லைங்களா, பைப்பிங்கோ இந்த மாதிரி கழுத்து பீஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஐ வந்து நம்ம அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஐ அடிச்சுட்டு இப்போ இந்த டாட்டுக்கு நேராக ஒன்றும், இந்த பட்டி ஜாயிண்ட் நேராக ஒன்று, இந்த பட்டிக்கு சென்டர் ஒன்றும், இந்த எட்ஜில் ஒன்றும் 5 வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பேக் டிச் போடணும். திரும்ப இப்படி வந்து டர்ன் பண்ணி வரும்போது திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு பேக் டிச் போடணும். அப்போ தான் நம்ம ஊக்ஸ் மாட்டும் போது அந்த பீஸ் வந்து நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அப்படி 5 ஐ அடித்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே,
ஓகே, அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.